இதே வந்து இவங்க வந்து டாட் பிடிக்கும்போது ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எதனாலனா இப்போ நம்ம வந்து 3 இன்ச்சு டாட்டோட உயரம் வைப்போம் இல்லையா? 3 இன்ச்சு வச்சாச்சு. இங்கேருந்து 1.5 இன்ச்சு வைப்பாங்க. 1.5 இன்ச்சு வச்சு இங்கேருந்து ஒரு ஒரு 1.5 இன்ச் வச்சு நம்ம டாட் மார்க் பண்ணுவோம். இந்த மாதிரி டாட் மார்க் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி வைக்கும்போது இந்த டாட்டோட அகலம் வந்து இந்த டாட்டோட அகலம் இப்படி நெருக்கி நெருக்கி போகும்போது ஷார்ப்பாக வரும். இந்த டாட்டோட அகலம் வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஏற்றி அகலம் போகுதோ அப்போ நமக்கு ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு கேள்வியாக அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா? டாட் நான் தச்சு முடிச்சதுக்கப்புறம் கிராஸ் வந்து குத்திக்கிட்டு இருக்க மணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா? இந்த மெயின் டாட்ல இருந்து நம்ம இந்த அளவை வந்து அடுத்த இந்த ஆம்கோல் டாட்டும் இந்த பட்டன் பீஸ் பக்கம் உள்ள டாட்டும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கி கொண்டு போய் பிடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்னஸ் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அகலமாக பிடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளாட் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். அவங்களுக்கு குத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு கேட்டு சொன்னாங்கன்னா நம்ம இந்த கிராஸோட அகலத்தை வந்து இந்த மெயின் டாட்ல இருந்து இந்த அடுத்து பிடிக்க போகிற டாட் ஆம்கோல் டாட்டையும் இந்த பட்டன் பீஸ் பக்கம் இருக்க டாட்டையும் அகலத்தை கூட்டி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ இருக்குது டாட்டோட அகலம் பார்த்துக்கோங்க. அதை காட்டில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணி நம்ம டாட் பிடிச்சி மார்க் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அந்த இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா?